ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை பணியாரம் கிரேவி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவி செய்ய 5 முட்டையை எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண 4 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றினதும் ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்த்து, கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பணியாரத்துடைய பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலும் ஃபில் பண்ணதும் 1 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 2 லவங்கம், 2 பட்டை, 1 ஏலக்காவை சேர்த்து, கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் சால்ட்டு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இது கொதி வர சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு 1/4 மூடி தேங்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்து 5 முந்திரியும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ண வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கிரேவி நல்லா திக்காகி வந்துடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பர்ஃபெக்டான முட்டை பணியாரம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசை சப்பாத்தின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முட்டையில் இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கிரேவியை செஞ்சால் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.